யார் அந்த சார்? கருப்பு துப்பட்டா, அடுத்ததா ஆளுநர் அவர்களுடைய வெளிநடப்பு, அதிமுகவினுடைய மீண்டும் யார் இந்த சார்? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கு. ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்தாரா? அதிமுகவினுடைய போராட்டத்தை சும்மா கலைத்து ஆடுவதற்காக ஆளுநர் அவர்கள் இப்படி செஞ்சாங்களா? இதுவும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்படக்கூடிய ஒரு உண்மையாக மாறி நிற்கிறது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சட்டசபை நடப்பது அப்படிங்கிறது இங்கே குதிரை கொம்பா இருக்கு. அந்த நேரத்தில் ஆளுநர் அவர்கள் சொல்றாங்க, தேசிய கீதம் முதல்ல பாடுங்க, அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், சட்டசபை கூட்டம்லாம் முடிந்த பிறகு கடைசியாக தேசிய கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, போன முறையும் நான் இதை கேட்டிருந்தேன், நீங்கள் பாடலை, இந்த முறையாவது அதை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கும்போது தமிழ்நாடு சட்டசபையினுடைய அப்பாவு அவர்கள், அங்கே சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் அதை நிராகரிக்கிறார். இதனால் சட்டசபையில் ஆளுநர் வாசிக்க வேண்டிய அந்த உரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வாசிக்காமையே ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இதில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ததற்கு காரணம் தேசிய கீதம் பாடப்படாதது தான் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்பில் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் ஆளுநருடைய மாளிகை. இங்கே தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்முடைய மரபே கிடையாது, மரபை மீறி ஆளுநர் அவர்கள் இப்படி செய்ய சொல்கிறாரு, ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பதவிக்கு ஏற்ற செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார். ஆனால் இந்த நடுவில் யாருடைய போராட்டம் நீர்த்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய யார் இந்த சார் அப்படிங்கிற போராட்டம் நீர்த்து போனது. யார் இந்த சார்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பல முக்கியமான தலைவர்களுடைய சட்டை பையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட்ஜ் இருக்கும். அந்த பேட்ஜை உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தான் அதில் யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யார் இந்த சார் அப்படின்னு சொல்கிறத இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் கேட்க போனால், ஏன் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயந்து நடுங்குகிறார், உண்மையை சொல்லிட வேண்டிதானே அப்படின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது. பொதுவாக சட்டசபை அப்படிங்கிறது கூட்டப்பட போகிறது அப்படின்னா அதற்கான நேரலைக்கான லிங்கை நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி டிவி சேனல்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்களாம். ஆனால் இன்னைக்கான லிங்கை டிவி சேனல்ஸுக்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் காலையிலிருந்தே ரொம்ப பெரிய அளவில் சர்க்குலேட் ஆச்சு. அப்போ ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் என்ன? உண்மையிலேயே நீங்கள் என்ன சொன்னீங்க, அங்கே சட்டசபையில் நடப்பது மக்கள், கடைக்கோடி மக்களும் பார்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய அரசினுடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. ஆனால் அந்த குறிக்கோளை இப்போ நீங்களே மீறுகிறீர்களே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே, இது சரிதானா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ஆல்ரெடி சட்டசபையினுடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் பேசும்போது அதை கட் பண்ணி விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நெடுநாட்களாகவே இருக்குது. இப்போ என்னன்னா, ஒட்டுமொத்தமான சட்டசபை கூட்டமே இங்கே லைவ்ல காண்பிக்கப்படவில்லை அப்படின்னா அங்கே எதிர்க்கட்சிகள் பேசுவதும் கூச்சலை போட்டுக்கிட்டுமே மக்கள் பார்க்கணுமா வேண்டாமா? யூடியூப்ல அதை வச்சு தானே நாங்கள் விவாதம் பண்ண முடியும். எங்களுக்கும் உண்மைகள் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் அங்கே பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேமரா வழியாக எங்களால் பார்க்க முடியும் அல்லவா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சிசிடிவி ஒர்க் ஆகி இருந்தது என்றால் யார் குற்றவாளி, யார் இந்த சார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சட்டசபையில் ஒரு சிசிடிவியை போட்டு அதை லைவ் டெலிகாஸ்டாக எங்களுக்கு காண்பித்திருந்தீர்கள் என்றால் மக்களுக்காக யார் குரல் கொடுக்குறாங்க, மக்களுக்கு விரோதமாக யார் இருக்காங்க, செயல்படுறாங்க அப்படிங்கிற உண்மையும் எங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சின்ன சிசிடிவி தான், மிஞ்சி போனால் ஒரு 1500 ரூபா, லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு ஒரு 2000 ரூபா வச்சுக்கோங்களேன், 3000 ரூபாய்க்கு மேட்டர் தான். ஆனால் எத்தனை கோடி மக்கள் அதை பார்த்துருப்பாங்க, எத்தனை கோடி மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்திருக்கும், எத்தனை தொண்டர்கள் உண்மையான தலைவர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருப்பாங்க தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் நம்ம லைவாக பார்த்தா தான் நம்ம தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் சட்டசபையில் நமக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பார்க்கவே கூடாது, ஏன்னா தெரியும் யார் இந்த சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதை சமாளிப்பதற்கு முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அதிமுக இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய கேள்விகள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார், அடுத்த ஆளுநர் உரையை அப்பாவு அவர்கள் எல்லாருமே வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கிற அந்த நேரத்தில் துரைமுருகன் அவர்கள் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோ வெளியாகுது. சரி, இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரேப்பா, என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துரைமுருகன் அவர்கள் சொல்றாங்க, இல்லை நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா, அந்த கதைக்கெல்லாம் நான் அதுக்கு சம்பந்தமே இல்லை, அது எங்க பழக்கம் வந்த ஒண்ணுதான். நான் டெல்லிக்கு போனதுக்கும் இங்க ரைடு நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
பூசணிக்காவை சோத்துல மறைக்கலாம், பூசணி காட்டையே சோத்துல மறைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டு வருகிறது. ஸோ டெல்லிக்கு அவசரமாக துரைமுருகன் அவர்கள் போனது கண்டிப்பாக ரைடு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்பணுமா? அதை தான் துரைமுருகன் அவர்கள் ஏர்போர்ட்டில் வச்சே சொல்கிறார். நான் அங்கே போனேன், அதுக்கு காரணம் வேறு, நீங்களாக அந்த காரணத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறது, அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். சரிப்பா, இந்த சட்டசபையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் இந்த சார் பேட்ஜ் ஒட்டதாக இருக்கட்டும், அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், இதை பற்றி அமைச்சர் சேகர் பாபுவிடம் சில நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவர் ஏதோ இம்போர்ட் பண்ணப்பட்ட தலைவர் கிடையாது, சுயம்பு தலைவரும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரு, அவர் கால்படாத பூமியே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது, அப்படிப்பட்ட தலைவருக்கு இதை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், ஸோ நீங்கள் யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஸோ இதெல்லாம் விசமத்தனமான ஒரு போராட்டமாக தெரியல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் விடுறார். அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சார் நம்ம தலைவர் என்ன செஞ்சுட்டு வந்தார், சட்டையை அப்படியே கிழிச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த டெலிகாஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம் எல்லா மக்களும் பாரியா ஸ்டாலின் அவர்கள் நமக்காக என்ன செஞ்சிட்டு இருக்காரு பாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பார்த்தீங்களா, அது விசமத்தனமானது கிடையாது, அதுதான் மக்களுக்கான போராட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரி இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க சட்டையை கிழிக்கலை, அட்லீஸ்ட் சட்டையில் ஒரு பேட்ஜ் வச்சுட்டு வராங்க, அதை எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் விமர்சனங்கள் இப்போது யாருக்கு எதிராக வர தொடங்கியிருக்கு, நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் விட என்னப்பா கருப்பு மேலே உங்களுக்கு என்னப்பா வெறுப்பு, விஜயகாந்த் அவர்கள் என்ன கருப்பு, அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லாவே இருக்க விடலை, அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு மாற்றி புகழஞ்செல்லாம் செலுத்துறீங்க, ஆனால் கருப்பு உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டுக்கு அப்படிங்கிற கேள்வி எனக்கு எல்லாருமே கேட்டாங்க. காரணம் இருக்குது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்வில் கருப்பு துப்பட்டா போட்டுட்டு வந்தாலோ, கருப்பு கொடை எடுத்துகிட்டு வந்தாலோ, கருப்பு பேக் போட்டுட்டு வந்தாலோ அது வெளியில் வச்சுட்டு தான் உள்ளக்க போகணும் அப்படிங்கிற எழுதப்படாத விதி தான். இதற்கு இன்னைக்கு காவல்துறை சார்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னா, காவல்துறை அதிகாரிகள் தான் தப்பு செஞ்சாங்க, அரசியல்வாதிகள் தப்பு செய்யலை, காவல்துறை அதிகாரிகள் தப்பு செஞ்சுருக்காங்க. பாவப்பட்ட ஜென்மங்கள்ப்பா இந்த காவல்துறை அதிகாரிகள். அங்கே தப்பு நடந்தாலும் காவல்துறை அதிகாரிகளை தான் திட்டுறோம், இந்த பக்கம் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அவங்க தான் இரையாக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, வேலையை செய்யாத அரசு அதிகாரிகள், அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டாலும் அவங்களையும் பிடிக்க முடியாத நிலைமையில காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத நாமும் பல இடங்களில் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல காவல்துறை அதிகாரி என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக தனியாக ஒரு படை இருக்குது காவல்துறையில். அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டிக்காக கருப்பு துப்பட்டாவெல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்காக தான் என் நீட்டில் இதே மாதிரியான குளறுபடிகள் வந்தது. நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கம்மல்லேருந்து கிளிப்பு வர எல்லாத்தையுமே உருவி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போராடினவங்க தானே நாமளே அதை எதிர்த்து போராடிட்டு நம்ம நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் செஞ்சால் தப்பு கிடையாது, அவங்க செஞ்சால் தப்பு அப்படிங்கிறது நியாயமே கிடையாத விஷயம். ஏன்னா பொதுவாக இருந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது தப்புனா நீங்கள் செஞ்சது அதை விட கேடுகட்ட தப்பு. காரணம் இருக்குது, அவங்க தான் பிற்போக்குத்தனமாக இருக்காங்க. நாம் முற்போக்கு சிந்தனையுடைய திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறோம். அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை திராவிட மாடல் அரசாங்கத்தில் இந்த கருப்பு துப்பட்டாவை நீங்கள் வெளியில் எடுத்து வைக்க சொன்னது அப்படிங்கிறது நியாயமா? பெண்களுடைய மானம் காக்கக்கூடிய ஒரு துப்பட்டா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பேசினா அங்கே பெண்ணினுடைய ட்ரெஸ்ஸை பற்றி நீ என்னடா பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த உண்மையான நிகழ்வை நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஒரு பெண் துப்பட்டா போட்டுட்டு வந்தவங்களை நீ துப்பட்டா போடக்கூடாது, கருப்பு தான், அது வெளியில் எடுத்து வச்சுட்டு போன்னு சொல்கிறது நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே நான் விட்டுடுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இங்கே ஒவ்வொன்றா பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த சிக்கல்களை சரிவர கவனிக்காமல் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த சிக்கலுக்கான சொல்யூஷனாக ஒரு நபர் மீது குற்றத்தை மட்டும் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் நாட்களாகவே திமுகக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்களை வைத்தார்கள். யார் அந்த சார் அப்படிங்கிறத தமிழ்நாடே கேட்டுட்டு இருக்கு, அதுக்கு திமுக தான் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மேடை போட்டுலாம் பேசினாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாறிவிட்டார். அப்படி மாறினதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வயது ஆகிவிட்டது, இதன் பிறகு தலைவராக அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விதி. எனவே புது தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் திமுகவினுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2026 தேர்தலையும் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட தான் கூட்டணி வைத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று சேகர்பாபு அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். ஏன் திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இப்படி பேசுகிறாரு, அவரை சரியான விகிதத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கவனித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கவனிப்பு என்னன்னு தெரியலையா?
கவனிப்புனா என்ன? அதுவும் ஒரு அரசியல் கட்சி கூட கவனிப்பு அப்படின்னா என்ன? பெட்டி பெட்டியா, இல்லை அவங்களுடைய கொள்கைகளா, அவங்களுடைய கோட்பாடுகளா, இல்லை அவங்களுடைய காரசாரமான விவாதங்களா, விமர்சனங்களா, என்ன வேணாலும் இருக்கலாம்ல. கவனிப்பு அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பாருங்க. நம்ம ப்ராம்ப்ட் எழுதுகிற மாதிரி சாட்ஜிபிட்டியில் போய் ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனோம்னா கரெக்ட் அக்யூரேட்டாக இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா ஏதாவது ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த, இப்போது சேகர் பாபு அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் சரிபார்த்து செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்ன வார்த்தையும், அதன் பின்னால் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் எங்கே போனாலும் திமுகவினுடைய கூட்டணி விட்டு விலகவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதும் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தான். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களை கைகளை பிடித்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்ன ஆனாலும் சரி நம்முடைய கட்சியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். அது உண்மையாகும் பட்சத்தில் 2026 திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சி கண்டிப்பாக திமுக கூட தான் அலைன்ஸ் வைக்க போகிறாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் என் உயிரே போனாலும் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பறிக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார் வைகோ அவர்கள். இதே வைகோ அவர்கள் தான் என்னுடைய இனத்தை கொஞ்சி விட்டார்கள், அப்படிப்பட்ட திமுக கூட நான் எப்படி கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பேசினார். வயசாயிருக்கும், அதனால் மறந்துருப்பார். இது நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஏன்னா மறதி ஒரு தேசிய வியாதி பாருங்க. ஸோ இங்கே ஆளுநர் அவர்களுடைய வெளிநடப்பு காரணமாக அதிமுகவினுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் நீர்த்து போனதா, இல்லை திமுக அதை நீர்த்து போக வைத்து விட்டார்களா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் தான் பதில் சொல்ல போறீங்க. அதன் பிறகு திமுகவினுடைய அமைச்சர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை ஒன் இந்தியாவில் படித்தேன். அந்த செய்தியை படித்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் அவர்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறத திமுக செய்ய போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். என் மனசுல திடீர்னு அப்போ வந்த கேள்வி என்னன்னா, ஸோ இவங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருமோ? ஏன்னா பாமகவினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல, பாஜகவுக்கு கிடைக்கல, பாஜகவினுடைய மகளிர் அணிக்கு கிடைக்கல, அதிமுகவுக்கு அனுமதி கிடைக்கல, அதிமுகவினுடைய மாணவர் அணிக்கு அனுமதி கிடைக்கல, நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி கிடைக்கல, நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறைக்கு அனுமதி கிடைக்கல. இப்படி யாருடைய ஆர்ப்பாட்டத்துக்குமே அனுமதி கிடைக்காத இந்த சிச்சுவேஷன்ல இதை தானே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்டாங்க. என்னப்பா தமிழ்நாட்டில் எழுதப்படாத சொல்லப்படாத அவசர நிலை ஏதாவது இருக்கா? எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க. ஆனால் திமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் அனுமதி கிடைத்தது என்றால், ஈவன் அறப்போர் இயக்கத்தினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அறப்போர் இயக்கம் ஏதாவது கட்சியினுடையதா? கிடையாதுங்க. இதே அறப்போர் இயக்கத்தை பற்றி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த வீடியோ இருக்கு. எங்க அதிமுகவினுடைய பீரியட்ல அறப்போர் பல வழக்குகளை தொடர்கிறார்கள். அப்படி தொடர்ந்த அந்த வழக்குக்கு விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதே அறப்போர் இயக்கம் நீங்க செய்யறதும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அனுமதி கொடுக்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமப்பா? அரசியல் ரொம்ப குஷ்டமப்பா, கஷ்டமப்பா. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி தாங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.